வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் வவுனியாவிலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அது தொடர்பாக முகப்புத்தகங்களில் பார்த்திருக்கலாம். அது தொடர்பான விவரமான விளக்கமான வீடியோ இது. வவுனியாவிலே 2 பிரச்சனைகள் போகிறது. ஒன்று, வவுனியாவிலே 600 வெடிவைத்தகல் பகுதியிலே 600 ஏக்கர் காணிகள் சிங்கள தனிப்பட்ட ஒருவரால் காடழிக்கப்பட்டு, அது தொடர்பாக வழக்குகளும் நடக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். காடழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பு காணிகள் தற்போது புல்டோசரால் கிளீன் பண்ணப்பட்டு, அது தொடர்பாக வழக்குகள் போடப்பட்டு, நேற்றைய தினம் கூட வவுனியாவிலே உங்களுக்கு தெரியும் ஒரு டிவிஷனல் செக்ரட்டரி அவர்களை சிங்களவர்களாக மாற்றியிருக்கிறார். அந்த பிரச்சனை வவுனியா மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் வவுனியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத சந்தர்ப்பத்தில் கூட நான் இவற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நான் அதை சொல்லியிருக்கிறேன். அது எனக்கு கடமை இருக்கிறது. ஸோ இன்றைய தினம் நான் என் பாராளுமன்றத்திலே சபை நடுவில் இடையிலே எழும்பி அது தொடர்பான விடயத்தை பாராளுமன்ற சபாநாயகருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் அறிவித்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு இப்போது நீங்கள் பார்க்கலாம். Honorable Riaz Farooq, you have 10 minutes. What's your point of order, honorable member? May I take 20 seconds to bring one important issue that is now happening in Jaffna for your consideration? Please, may I take 20 seconds, sir? Okay, you may make it less than that if possible. வவுனியா பிரதேச சபையில் வவுனியா ஓமந்தை பகுதியில் பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட பிறகு கூட போலீசார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்து கொண்டிருப்பதாக இப்போது பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும். தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி. Honorable Riaz Farooq, your time. அதன் பிறகு அறிவித்ததன் பின்னர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அது நியூஸ் அலர்ட்டாக என்னுடைய ஃபேஸ்புக்லையும் போடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அங்கே எழுந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த கதைக்கின்ற விடயங்களை டிரான்ஸ்லேஷனை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் மன்னாரில் இருக்கிற விடத்தல் தீவையும் வெடிவைத்தகல்லையும் ஒன்றாக நினைத்து விடத்தல் தீவு பகுதியை 5000 ஏக்கர் காணியை மறுபடியும் நாங்கள் கெசட் பண்ணியிருக்கிறோம். அது காட்டு வலயமாக கெசட் பண்ணியிருக்கிறோம். ஆகவே அந்த அவற்றை எடுக்கப் போவதில்லை என்று சொல்லி போட்டு அமர்கிறார். அந்த வீடியோவை இதோடு போடுகிறேன். அதன் பிறகு சற்று தெளிவாக எங்களுடைய செல்லும் அடக்கல்நாதனுக்கு இங்கால் இருந்த நான் சொன்னேன், விடத்தத்தீவு வேறை, வெடிவத்தகள் வேறை. வெடிவத்தல்கள் வாணி ஆண்ட பிறகுதான் பிமல் ரத்நாயக்கனுடைய முகத்தையும் பார்க்க மாட்டார். அவர் என்னோட கணக்கு பிரச்சனைக்காரர். ஆகவே அவர் எழும்பி சொல்லுகிறார், சில பேர் இதை எப்படி பாவிப்பார்கள் என்றால் ஒரு ஜாதி பாதி உசனம், அதாவது என்னென்றால் இனக்கலவரங்களை அல்லது இனங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கொண்டு போவதற்காக மக்களை தூண்டுவதற்கான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சில பேர் பாவிக்கலாம் என்று என்னை குத்தி கொண்டு அதற்குரிய வேலைகளை தாங்கள் செய்திருக்கிறோம், நிப்பாட்டி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு எழும்பிய எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார், தான் இப்போது போலீஸில் இருக்க ஓய்சியுடன் கதைத்தேன், தனியார் காணிகளை அடைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவ்வளவற்றையும் தாண்டி தனியார் காணிகள் அணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போலீஸார் ஒரு பௌத்த கோயில் ஒன்றை கட்டுவதற்காக, தனியார் காணி ஒன்றை அடைப்பதற்காக அவை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாக பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற எதிர்கட்சியில் இருக்கின்ற கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலே ஒரு நிமிடத்திலே 30 செகண்ட் என்னோட ஷாலி பிரதி சபாநாயகரிடம் கேட்டு அவற்றை நான் செய்திருக்கிறேன். அந்த வீடியோவை நான் இதில் தொடர்ந்து இணைத்திருக்கிறேன். வவுனியா மட்டுமல்ல, மன்னார் மட்டுமல்ல, முல்லைத்தீவில் தமிழ் பிரதேசம் எங்கு என்ன நடந்தாலும் அங்கு நான் நினைப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோல் வந்திருக்கிறது. சகல கோலும் ஆன்சர் பண்ணினேன். உடனடியே பாராளுமன்றத்தை கழித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். அக்க வைக்கின்ற ஒரு போராட்டமாக இன்றைக்கு இந்த நிலங்கள் அபகரிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பத்திரிகைகளை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் அது நேவியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், முப்படைகளாக இருக்கலாம், இந்த நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து வருகிறார். அண்மையிலே 600 ஏக்கர் மகாபலி வலயம் என்று வெடிவத்தகள்
வவுனியாவில். அது காடு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தெரிய வந்த பிறகு எல்லோரும் செல்கிறோம், பார்க்கிறோம், இது தவறென்று கூக்குரல் இடுகிறோம், அரசு தரப்பும் வந்து பார்க்கிறது. ஆனால் அது வெறும் வெட்டு பேச்சாக பேப்பரிலே வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கதையா என்பதை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். அபிவிருத்தி என்பதை மையமாக வைத்து செயல்படுகின்ற அரசாங்கம் අයියා මේ ඩොනේට් කරා මේකට කැන්සර් රිවික් හදන කට්ටියට බර්ත්ඩේ එකට ඩොනේට් කරා. පොඩි අපේ පොත් දෙත්තෙන් ගන්නවද? දිග වෙන්න ඕන මේ සෙන්ටිමීටර් 6ක්. ඔහො තිබ්බා. අන්තිතුමා වෙඩිතලතිව්වල රක්ෂිත படுகின்ற கதையா என்பதை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். அபிவிருத்தி என்பதை மையமாக வைத்து செயல்படுகின்ற அரசாங்கம் අරු මන්ත්‍රීතුමා වෙඩිතලතිව්වල රක්ෂිතයට අදාළ කරන ඉඩම් මට තේරුණේ වෙඩිතලතිව් කියලා. වෙඩිතලතිව්වල රීගැසට් කරන්න තීන්දුව කළා ඊයේ කැබිනට් එක ෆොරස්ට් එකක් විදියට ඒක අර ඉස්සෝ වගාවකට අද පසුගිය ආණ්ඩුව අරන් තිබුණා. ඒක නැවත කැලයක් විදියට මම කරන්නේ වෙඩිතලතිව්. ඔතුමා කිව්වේ வெடிவெத்தகல் வவுனியா. ரைட். ඔබතුමා இடையில் எழும்பிய பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வெடிவைத்தல தீவு என்று நான் நினைக்கிறேன். அது பெரும்பாலும் மன்னார் மாவட்ட பகுதிகளில் வரும். அங்கே 5000 ஏக்கர்கள் இறால் பண்ணைக்காக மறுபடியும் அதாவது எங்களுடைய இன்றைய தினம் பேச்சை நடத்தி கொண்டிருந்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய பேச்சை தவறாக வழங்கிய பிமல் ரத்நாயக்க எழும்பி முதலாவதாக சொன்னார், அந்த 5000 ஏக்கரை திருப்பவுமே காடாக நாங்கள் கெசட் பண்ணுகிறோம், ஆகவே அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று. ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் சொன்னது வவுனியாவிலே வெடிவைத்தகல் பகுதியிலே நடந்த மக்களுடைய பிரச்சனை. அதாவது வெடிவைத்தகல் பகுதியிலே 600 ஏக்கர் காணி தற்போது ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தவரைச் சேர்ந்த ஒருவரால் அழிக்கப்பட்டு அவை காடு அழிக்கப்படுகின்ற என்பதை விடயத்தை சொன்னபோது இவர் எங்களுடைய பிமல் ரத்நாயக்க வளமையை போன்று விளங்காமல் எழும்பி மறுபடியும் பிழையாக கதைத்து விட்டு உட்கார்ந்திருக்கிறார். தொடர்ந்து கேட்போம். மகாவலி வலயம் என்று அங்கே அபகரிக்கப்பட்டிருக்கிறது, காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புரசைப்பை எடுத்துக்கொண்டால் ஒரு தடி வெட்டினால் தமிழர்களாகிய விவசாயிகள் யாராவது தடி வெட்டினால் சிறை செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை அங்கு காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் இங்கே பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 600 ஏக்கர் காடுகளை அழிக்கின்ற போது அது ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது. அதைவிட போலீசார் ஓமந்தையிலே எங்களுடைய அபிவிருத்தி குழு தீர்மானத்தின் பின்பு அந்த காணியை මන්ත්‍රීතුමා ඕමන්තේ පොලිසිය අසල තිබෙන පෞද්ගලික ඉඩමක පොලිසියෙන් සිදු කරන ඉදිකිරීම මේ සුද්ධ කිරීම පිළිබඳව ගරු උපාලි සමරසිංහ මහත්මයා පොලිසියේ දැනුම් දීලා තිබුණා. ඒ වගේම DDC තීන්දුවක් තිබෙනවා. ඒ නිසා සිදු නොකරන ලෙස දැනුම් දීලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ ඒ නිසා අපි මෙහෙමයි අපි තාමම සාධාරණ වැඩ කරනවා. නමුත් අර දැන් ඔබතුමා මම පිළිගන්නවා ජාතිවාදී ලෙස කටයුතු කරන්නේ. ඔබතුමා මේ කියන දේවල් අරගෙන දුවන අන්තිම නරක ජාතිවාදී කණ්ඩායමක් ඉන්නවා. ජාතිවාදයේ සිංහල උනා දෙමුණත් හොඳ නැහැ. ඒක නතර කරලා තිබෙන්නේ. එහෙම කරන්නේ නැහැ. ආරක්ෂක මේ பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்கிறார், இன்றைய தினம் அந்த வவுனியா பிரதேசத்திலே போலீசார் தனியாருடைய காணிகளை அடைக்கிறார்கள் என்ற அந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்கப்பட்ட போது அதற்கு பிரதி போலீஸ் அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு அது அங்கே உடனடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த காணியை அடைக்க மாட்டார்கள் என்று இவர்கள் சொன்னாலும் இந்த சமயம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுகின்ற இந்த சமயம் தற்போதும் அங்கே காணிகள் அடைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது தொடர்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் அமைச்சர் எழும்பி என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். වවුනියාව
පොලිස් ස්ථානයට අපට තියෙන ඊටම මම හිතන්නේ එලිපෙලි කිරීම පොලිසිය මගින් සිදු කරන බවට අපේ ඒ පළාතේ മന്ത്രി සහෝදරව අපිට දැනුම් දුන්නා. ඒ පිළිබඳව මම පොලිස්පතිවරයාට මේ පිළිබඳව දැනුම් දීමක් කරා ඒක නතර කරා. මේ වෙනකොට කිසි ගැටලුවක් නැහැ අපතුමාලාට ඒකේ නීති අනුකූල තත්ත්වයට යටතේ ඉදිරි කටයුතු කරගන්න පුළුවන් පෞද්ගලිකව නම් ඒ සඳහා අවශ්‍ය පියවර ගන්නවා පොලිසියක අත්පත් කරගන්න කටයුතු කරන්නේ නැහැ. තරුමන්තුමා කතා කරා. அதே நேரம் எழுந்த அமைச்சர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அது தொடர்பாக தான் அங்கே இருக்கின்ற டிஐஜியிடம் சொல்லியிருப்பதாகவும் அது தனிப்பட்ட தனியாருடைய காணிகள் என்பதென்ற அடிப்படையில் அவற்றை கையாள வேண்டாம் அவற்றை எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவை எடுக்கப்படாது என்பது அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது.